கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தை நாம் மீறி நடந்தா நம் காரியம் வாய்க்காதுங்க. பலவிதமான சூழ்நிலையில் நம்முடைய சுய இருதயத்தின் யோசனைகளுக்கு நாம் இடம் கொடுத்து அதன்படி கேட்டு நடக்கிறோம். தேவனுடைய திட்டம் என்ன தீர்மானம் மறந்து போகிறோம். இதனாலே நாம் தோற்று போகிறோம். சில காரியங்கள் வாய்க்காமலும் போகுது. தேவனுடைய திட்டம் தீர்மானம் அதுதான் நிலைத்து நிற்கும். நாம் நினைக்கிற நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் அது ஆராய்ந்து அறியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளது. அது கிரியை செய்யுங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டால் அது கிரியை செய்யும். அது வெறுமையாக திரும்பாது. அது கீழையும் தவறி விடாது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் எதையும் சேர்க்கவும் கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது. அதை மனிதனால் மாற்றி அமைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவர் வார்த்தைகள் ஒன்று கூட வீணாய் போவதில்லை. அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். பிரியமானவர்களே, அது உங்களை வாழ வைக்கும். அது உண்மையுள்ள வார்த்தை, அது சத்தியமுள்ள வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தை, மனுஷன் பேசுகிற வார்த்தை மாயானது. அது என்றுமே நிலைத்து நிற்காது. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. சில நேரங்களில் நாம் நம்பத்தக்க வகையில் மனுஷங்க பேசுவாங்க, நாம நம்புவோம். அடுத்த நாளே நம்முடைய முகம் அப்படி திருப்பின பிற்பாடு நம்முடைய முதுகுக்கு பின்னாடி என்னென்னவோ பேசுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு வார்த்தை சொன்னால் அது உங்களை காயம் கட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வசனத்தில் எந்த ஒரு வார்த்தை நீங்கள் கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆமென். நீதிமொழிகள் 19:21 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்ம என்ன வேணா நினைக்கலாங்க, அது கர்த்தருக்கு சித்தமாயின் அது வாய்க்கும், இல்லைன்னா அது வாய்க்காது. ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியம் வேணுமா, நீங்கள் ஜபத்தில் தரித்திருந்து தேவனே அது உங்களுக்கு சித்தம் இருந்தால் அதை நடத்துங்க ஆண்டவர் நீங்கள் கேட்கும்போது அந்த காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார் அவர் சித்தத்தின்படி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எப்பவுமே தள்ளிவிடக்கூடாது. ஆமென். அப்படி தள்ளிவிட்டீங்கன்னா நாம் தள்ளப்பட்டு போய்விடும். பிரியமானவர்களே, சங்கீதம் புத்தகம் 34:11 சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, வசனத்துக்கு சாயும் பொழுது, வசனத்துக்கு நேராக செவிகளை திருப்பும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நிறைவேறும். பிரியமானவர்களே, தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரை குறித்தும் தானியேலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் என்பவன் பெருமையுள்ளவனாய் காணப்பட்டான். தான் கட்டின ராஜ அரண்மனை மேல் நின்று இந்த பெரிய பாபிலோன் என் அறிவாலும் என்னுடைய வல்லமையினாலும் கட்டப்பட்டது என்று பெருமை பாராட்டி கொண்டு நின்றிருந்தான். அவன் அப்படி நின்ற அந்த இடத்துல, அந்த நொடியில், அந்த நிமிஷத்திலவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. என்னாச்சுங்க தெரியுமா? அவன் ராஜ்ய பாரம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் மாட்டை போல பிள்ளை தின்றான். பிரியமானவர்களே, தலைமயிர் கழுகு இறகு போலவும் நகங்கள் பறவைகளின் நகங்கள் போலவும் வளர்ந்தன. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் தெரியுமா? பெருமை. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீ கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தேவனுடைய திட்டத்துக்கு நீ செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய திட்டம் எதுவோ அதுதான் நிலை நிற்கும். இவன் மனுஷனை உயர்த்தி கொண்டாங்க, தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான், அவன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 7 ஆண்டுகள் சென்றது. பிரியமானவர்களே, 7 ஆண்டுகள் சென்று வரைக்கும் அவன் இப்படியே இருந்தான். காலம் முடிந்த பிற்பாடு அவன் கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு புத்தி திரும்ப வந்தது, ராஜ்யபாரம் அவனுக்கு திரும்ப வந்தது. பிரியமானவர்களே, அப்படி அவன் என்ன தெரியும் செய்தான்? அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ அதுவே நிலைத்து நிற்குங்க. இப்படிதான் நாம நேபுகாத்நேச்சாரை போல தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம உலகத்துக்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள் தோற்று போகும்போது தான் தெரியுது ஆண்டவருடைய வார்த்தை விட்டு நம்ம விலகி போயிட்டோம். தேவனுடைய செயல் என்ன திட்டம் வேணும், அதுதான் நிலைத்து நிற்கும். சித்தத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் செய்வது நிலைத்து நிற்கும். மனுஷங்க பெருமை பாராட்டலாம், தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவார். மனுஷனுடைய பெருமை வீணானது. தேவனுடைய திட்டங்கள், செயல்கள் அது ஆராய்ந்து முடியாது.